எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையிட கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தேன். நேற்று என்ன நிவாசாக இருந்ததுனால அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணதை பார்த்து நான் ரொம்ப மெச்சிட்டேன். என்னால் இவ்வளோ ஆறுதல் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதை நன்றி தவிர எதுவும் சொல்ல தெரியல. நீங்கள் மை ஃபேமிலி மாதிரி டோஸ்ட். சரி, இப்போ கண்டினியூ பண்ணலாம். எப்படி போகுதுன்னு எபிசோடு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. நம்ம ரோஷினி வந்து அவளோட சுயத்தை உணர்றான் அந்த டைம் தான். ஏன்னா அவளோட பவர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த ஓவர்ஃப்ளோ வந்து அவனால் உணர முடியுது. அவளோட பவர் வந்து டீப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ புரியுது அவங்களுக்கு. இப்போ ரோஷினியோட பவர் வந்து இவ்வளோ நாள் அந்த சோல் வந்து அந்த ஃபுல் ப்ராக்டிஸோட பலனை வந்து இப்போ தான் அவளை உணர முடியுது. அவளோட பாடி இப்போ அந்த இலை வந்து பச்சை கலர் இலை வந்து உருந்து இப்போ இலை உதிர் காலம் மாதிரி அது உருந்து போகுது. அது வந்து என்ன ரீசன் காட்டுறாங்கன்னா, அவள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டா, இப்போ லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம ஓல்டஸ்ட்டு கோல்டுன்னு சொல்லுவாங்களா, அப்போ ஓல்டானால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இப்போ ரோஷினியோட ஏஜில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து அவளோட ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப சுப்ரீமாகி அவரோட பவர் எனர்ஜியும் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த டைமில் அங்கே இருக்க அந்த சீடனுங்க விளாண்டுருக்க டைமில் அந்த கூட்டுற டைமில் இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க இந்த விளக்கமாற வச்சு கூட்டுற டைம்லேயே அட்டாக் பண்ணோடனே அந்த அட்டாக் வந்து அந்த 3 கேரக்டரையும் அடித்து தூக்கி விட்டா அந்த ரோஷினி. அடித்ததில் வந்து அந்த 3 பேருமே சொருகிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல நம்ம ப்ரெசன்ட் டைமில் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, இது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இப்போ அசால்ட்டாக டேக்கிள் பண்ணிட்டான். அடுத்த நம்ம மாஸ்டர் கூட உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். டீ குடிக்கும் போதெல்லாம் சொல்கிறான், நான் ரொம்ப அப்படியே டீ குடிக்கிறான். அப்போ அவளோட வயசான தோற்றம் தெரியுது. அந்த தோற்றத்தோட மாஸ்டர்னு சொல்லி குடிக்கும் போல் அப்போ சொல்கிறார், இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா வாழ்க்கையை தத்துவத்தை அப்படின்னே. ஆமாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ரோஷினி சொல்லி முடிக்கணுன்னே, நீ இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வா, நீ போதும்னு சொன்னதுன்னே அவளோட அந்த பிம்மம், அந்த டீ தண்ணியில் இருக்க பிரம்மம் வந்து அவளோட எங்கான ஏஜை காட்டுது. திருப்பி எங்கா மாறிட்டான். ஆனோடனே அவளுக்கு என்னென்ன ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. ரொம்ப ஓல்டேஜ் மாதிரி இருந்தவன், சரி உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ போயிட்டு வரக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம உடனே, என்னது போகிற டைம் ஆயிடுச்சான்னு சொல்லி நம்ம ரோஷினி கேட்க, அடுத்த செகண்டில் சரி போய் அடுத்த டைம் பார்க்கலாம், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்லோடனே, ஹீரோயினி நெக்ஸ்ட் டைம் உன்னை வெயிட் பண்ணுறேன் என்னோடய மாணவியே அப்படி சொன்னோடனே, அடுத்த செகண்ட் எங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஷாக்காகிட்டு பார்க்குறேன் உட்காந்து. என்ன நடக்குதுன்னா, ரோஷினி வந்து அப்படியே மேலே அப்படியே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கா. அவள் கண்ணு ஒளியெலாம் வருது. பார்த்தா ஒரு ரச்சை மாதிரி இருக்கிற ரோஷினியை பார்த்துட்டு தலைவனுக்கு ஒன்றும் புரியல. இங்கிட்டு பார்த்தா வாட்டுக்கு பத்திரக்காளி மாதிரி மேலே பறந்துட்டு பார்த்துட்டு, இங்கிட்டு பார்த்தா சிஸ்டர் வந்து அவளோட ஈவிலை வச்சு பார்க்குறான். அவள் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுது, ஃபஸ்ட்டு இருந்த ரோஷினி கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே பார்த்து சாகாராங்க. பார்த்தா அப்படியே அவள் லேண்ட் ஆனோடனே அவளோட ஆரா, அந்த ஸ்வாட் மேன்ட்ட ஒரு ஆரா இருந்துச்சு. அந்த ஆரா விட்ட இருக்குன்னு தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம தலை குனிஞ்சு மாதிரி இதை கேட்டுட்டு, நான் போயிட்டு வரேன் மாஸ்டர்னு சொல்லிவிட்டு என்னோட கோ பார்ட்னருக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவட்ட சரணு பறந்து போயிட்டான். மின்னல் மாதிரியா, ஆமாம் மின்னல் சொல்லிட்டு பறந்து போகிற மாதிரி போயிட்டான். அதை பார்த்துட்டு ஹீரோ சரிப்பா போயிட்டா, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டான். சரி, அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த எல்ஃபு நம்ம அவங்க அப்பங்காரன் அவட்டெல்லாம் கேட்டவுடனே, அதெல்லாம் வேணாம் மாஸ்டர், நீங்கள் என்ன பிரதர் நீங்கள் போயிட்டு வரீங்களா பிரதர்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம்மா நான் வந்து திருப்பி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு, அப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோகிட்ட போகலாமான்னு சொல்லி மூஞ்சில் அந்த கன்னத்தில் கை வச்சுட்டு போகலாமான்னு சொல்லி, ஆனால் ஹீரோயினே சரி போர்ட்டலில் யூஸ் பண்ணி அவ்வளோ 2 பேரும் போயிட்டாங்க. போனோடனே அங்கே பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக அந்த வேர்கள் சுருந்து கிடக்குது. பார்த்தா இயற்கை சூழ்ந்த இடமா மாறுது. அடுத்து திருப்பி இங்கிட்டு காட்டினா நம்ம ரோஷினி வந்து போயிட்டுருக்கான். அவளோட ஃபோர்ஸில் போயிட்டுருக்கும்போது கீழே ஏதோ ஃபைட் நடந்துருக்குன்னு சொல்லி அவனால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு இன்சென்ட்டான பேட்டில் போயிட்டுருக்குது. அந்த பேட்டில் யாருக்குன்னா நம்மளோட தலைவனுக்கும் நம்மள அந்த இப்போ பிஏ இருப்பான்ல, இங்கிட்டு நம்ம ஸ்வாட்ஸ்மேனில் இந்த ஆர்கனைசேஷன் லீடர் அவனும் இப்போ இவன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க.
இப்போ நம்ம கரடி வாய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரடி வாய் கூட சண்டை போடுற டைமில் வந்து கரடி வாய் ஏறி போய் ஒரு குத்தி இவனை முடிச்சு விட்லான்னு சொல்லி வரான் தலைவன். இன்னையோட உங்கள் சோழியை முடிச்சிடணுன்னே அவங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்க. வயசானாலும் ஈஸியாக டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு மேலே பறந்துட்டாங்க. பறந்தோடனே அடுத்து நம்ம பாடி கார்டு என்ன பிளான் பண்ணுறான்னா, இது இப்போ பாடி கார்டு வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட சொன்னோடனே மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணுறான். சீக்ரெட் டெக்னிக். அந்த சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணாலே அதோட நிப்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து சக்ஸஸ்ன்னு சுற்றி நம்ம கரடி வாயனுக்கு மொத்த இடத்துலையும் பஞ்சர் பண்ணிடுச்சு. முள்ளம்பன்றி எப்படி பஞ்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கரடி வாயனுக்கு ஃபுல்லாக பஞ்சர், வாய் கண் மூக்கு போட்டோன்னே அடுத்து நம்ம தலைவன் பாடி கார்டு வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான். அது சிமெண்ட்டு வாயிலேருந்து இந்த சிமெண்ட்டு. ஏன்னா இவன் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு புதுசாக பார்த்தா தான் தெரியும். இந்த சிமெண்ட்டு ஃபுல்லாமே கவர் பண்ணுற மாதிரியே நம்மளோட அந்த கரடி வாயை ஃபுல்லாமே அட்டாக் பண்ணுது. அடுத்த செகண்டில் வந்து கரடி வாயை ஃபுல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? கவர் பண்ணோடனே அவனோட ரேஜ் வந்து அதிகமாக அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. கவர் பண்ண அடுத்த செகண்ட் பாடி கார்டு வந்து வேகமாக போய் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் அந்த பொருளோட இதை யூஸ் பண்ணுறான், வைப்ரேஷன் அட்டாக் யூஸ் பண்ணுறோம். வைப்ரேஷன் அட்டாக் யூஸ் பண்ணோடனே அந்த நீடில் இருக்கும்ல, அது வந்து சர்க்கு குத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? புரியுதா? அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த அட்டாக் வந்து ஒரு லிமிட்டட் மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரியே பிளான் பண்ணி பாடி கார்டு பண்ணுறான். பண்ணோடனே அந்த அதிர்வலை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கிறான் நம்ம பாடி கார்டு. அந்த ஃபோர்ஸ் வந்து இம்மாசமெல்லாம் போகிற அந்த அதிர்வு அலையை வந்து அந்த மண் இருக்குல்ல, அந்த மண் வந்து வைப்ரேட் ஆகுது. அந்த இடமே வந்து ஒரு ஒலி போயிட்டு வர மாதிரி அந்த எக்கோ சிக்னல் பார்த்தீங்களா, அதே மாதிரி கரடி வாங்கி கத்துறான். அவனால் முடியல, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ரத்தம். ஏன்னா அந்த நீடில்ஸ் வந்து மாற்றுக்கட்டில் உள்ளே இறங்கி ஏறுது. ஏன்னா வைப்ரேஷனில் அது வந்து எங்கேயும் போக முடியாமல் அந்த சிமெண்ட் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து தடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால அந்த வைப்ரேஷனோட பவர்ஃபுல் அட்டாக் வந்து இந்த கரடி வாய்க்குள்ளே போகுது. அப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நான் முன்னாடி சொன்னல, அதை பார்த்து இதோட உன் கரடி சோழி முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சிரிச்ச அடுத்த செகண்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த தலைவன் அவன் சோழி அவ்வளோதான்டான்னு சொல்லி பாடி கார்டு ரெடியாகி கிளம்ப அடுத்த செகண்டில் பார்த்தா கிழவன் சந்தோஷமாக சொல்கிறான், ஒரு பெரிய தலைக்கட்டை தூக்கிட்டோம் கரடி வாயின்னு சொல்லிட்டு இருக்க டைமில், ஆமாம் மாஸ்டர்னு சொல்லி நம்ம பாடி கார்டு சொல்ல நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலான்னு சொல்லி நம்ம பாடி கார்டு சொல்லி அடுத்த செகண்டில் 2 பேர் நடந்து போகிற டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த இடம் வந்து அந்த சிமெண்ட் வந்து கிராக் ஆகுது. என்ன கிராக் ஆகுதுன்னா, கரடி வாங்கி கிராக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிராக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ஒரு பெரிய அதிர்வலிவே நடக்குது. என்னன்னு பார்த்தா கரடி வாயை வந்து அந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. கரடி வாயை என்ன பண்ண போகிறோன்னா பெரிய அட்டாக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த அட்டாக் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தையே என்னடா அது திருப்பி வந்துட்டால் இவ்வளோ பெரிய அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி இதை ரீஜென்ரேட் பண்ணான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்க, தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த கிழவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக சோடாக வருது. அது என்னக்குள்ள சோடாக வருது. அந்த ஸ்வாடு வந்து இவங்க வந்து இந்த டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரோஷினி கூட யூஸ் பண்ணியிருப்பான், அதே ஸ்வாட் டெக்னிக் தான். அதை யூஸ் பண்ணி அதை டேக்கிள் பண்ணுறாங்க. டேக்கிள் பண்ண அடுத்த செகண்டில் நம்ம தலைவன் வந்து அவனோட உடம்பே ஏதோ ஒரு ஒல்லி குச்சி மாதிரி இருக்குது. கரடி வாயை மூஞ்சி அது ஒரு இப்படி அவனோட அதிர்வலை யூஸ் பண்ணுறோம். அது வந்து அந்த மொத்த சோடியை உடச்சிட்டு நம்ம பிஏ போயிட்டு ஒரு அடி பாடி கார்டை அடித்த அடியில் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தலைவன் போய் அவன் மாஸ்டர் மேலேயே விழுந்து 2 வாரம் கீழே விழுந்தோடனே தலைவனோட ஃபோர்ஸ் அவன் நிற்கிற இடம் ஃபுல்லாமே மண்ணெல்லாம் அப்படியே அங்கிட்டு போகுது. ஃபோர்ஸை வந்து அது அவ்வளோ ஃபோர்ஸான அட்டாக் போல் நார்மலாக தான் பண்ணான் தலைவன் கரடி வாயை. இங்கிட்ட பார்த்தா 2 பேர்த்தையும் புதைச்சி விட்டாங்க. மண்ணாங்கட்டி பரமன்னாங்க, புதைச்சி வச்சுட்டாங்க. பார்த்தா இவனோட அல்டிமேட்டுக்கு மூவிங் அட்டாக். உன்னோட பாடியை வந்து ஸ்லிம்மாக்கி இப்போ அந்த புத்தா ஸ்டைல் அட்டாக் கடைசி அட்டாக் யூஸ் பண்ணி இவங்களை மொத்தமாக சொல்லி முடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்லாஷ் வருது. அந்த ஸ்லாஷ் வந்து மொத்தமாக இவனை 2ஆக வெட்டிடுச்சு. அது யார் ஸ்லாஷ்னு அவங்களுக்கு தெரியும், ரோஷினி தான். நான் ரோஷினி அட்டாக் பண்ணோன்னே பெரிய அட்டாக். அதை பார்த்துட்டு நான் ரோஷினி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கிழவன் கேட்டோன்னே, என்ன மாஸ்டர் நீங்கள் இவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க, போட்டு பெண்ட் எடுத்துட்டானோன்னு சொல்லி தலைவன் சொன்னேன். வயசாகிடுச்சில்ல, அப்படி தான் நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானு தலைவன் கேட்டா, இல்லை மாஸ்டர் அப்படி சொல்லி அவர் தான் எனக்கு இதெல்லாம்
ப்ராக்டிஸ் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுன்னொன்னே அடுத்து இங்கிட்ட இன்னொன்று சீன் கட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு 4-5 குரூப்பை வந்து டஞ்சனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. டஞ்சனுக்குள்ளே ஒரு 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 எருமை மாடு, ஒரு எல்ஃபு, மேல் எல்ஃப், அடுத்து ஒரு ப்ளூ கலர் வாயன், அடுத்து ஒரு விச்சு வந்து போயிட்டுருக்க டைமில் அந்த விச்சு வந்து சொல்லிகிட்ருக்கான், அந்த டஞ்சனில் வந்து காப்ளின்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த காப்ளின்ஸை வேட்டையாடி கொண்டு போய் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரிவார்ட்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் அங்கே மஞ்சள் கலர் வாயன் வந்து பார்க்காத இடத்த பார்த்துட்டு வெக்கப்படுறான். என்னன்னு தெரியல, என்ன கதைன்னு தெரியல. சரி இப்படி போகிறாங்க, டீப்பாக போக அங்கே பார்த்தா ஃபுல்லாக பச்சை கலரில் கண்ணாக தெரியுது. என்னென்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாமே காப்ளின்ஸ், பவர்ஃபுல் காப்ளின்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இவன் வந்து ரெடியாக இருக்கான். வா சண்டைக்கு போகலான்னு சொல்லி, வாடா சண்டைக்குன்னு சொல்லி தலைவர் ரெடியாகி போய் சண்டைக்கு போகிறேன். பச்சை கலர் வாயன் அவங்களோட வெப்பனும் பச்சை கலராக தான் இருக்குது. அது என்ன கரும்புன்னு தெரியல. இந்த வெப்பன் வச்சு இப்போ சண்டை போடாங்கன்னு தெரியல, போட்டு மாற்றி காட்டு சண்டை போட போகிறாங்க. அந்த பெரிய போரே நடக்க போகுதுன்னு நினச்சா திட்டின்னு ஒரு ரத்தம் தெரிக்குது. என்ன நடக்குதுன்னா எல்லாருமே செத்துட்டாங்க. எனக்கு இதுதான் காமெடியாக இருக்குது. பையன் தலைவி ஒதுங்கிட்டான். நம்ம எல்ஃபு வாயன், ரோஸ் கலர் எல்ஃபு செவுத்து அப்பாக்கம் அப்படியே ஒதுங்கிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சுன்னா நம்பிக்கை ஓப்ப விட்டுட்டான். திட்டின்னு ஒரு மண்டையில் ஒரு அடி ராடை வச்சு அடிச்சு போட்டாங்க. பாவம் பையனை காப்பாற்ற முடியல. அடுத்து அங்கே கூட வந்து கம்பியில் சொறி வச்சுட்டாங்க. சோகமான விஷயம். அவங்ககிட்ட பார்த்தா தலையை வெட்டிட்டாங்க. அடுத்து இப்போ அந்த மேஜிக் பண்ணுற ஹியூமனை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறா, நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்ளின் சொல்கிறான். சொல்லி அடுத்த செகண்டில் வந்து இந்த பிளட்டை அணைக்கிட்டு என்ன கருமத்தை பண்ண போகிறான்னு தெரியும். நோன்னு சொல்லி நம்ம மேஜிக் ஹியூமன் வந்து சொல்லல. அவளோட எண்ணத்தை சொல்ல நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை என்னமோ நோன்னு சொல்லி நம்ம அந்த கேரக்டர் சொல்ல ஏதோ பண்ணுறான் தலைவன். என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அதை பார்த்து அடுத்த செகண்டில் ட்ரீட்டுன்றாங்க. என்ன கருமன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவனோட பாடி வந்து அப்சர்வ் ஆகி எனர்ஜி வந்துட்டு அங்கிட்டு போயிடுச்சு. அங்கிட்டு போனோடனே அவன் வந்து இந்த மேஜிக் கும்பன் வந்து அப்படியே வெள்ளி மாதிரி மாறிட்டான். அதை டேஸ்ட் பண்ணுறா. என்ன கருமன்னு தெரியல. சரி ஈட்டு விடுங்க. அங்கே பார்த்தா அவளோட அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆனோடனே அந்த இடத்துல அந்த ஈவில் அந்த டேப்லெட் இருக்குது, அதை வந்து அவளோட மார்பகத்தில் வச்சோடனே அவளோட எனர்ஜி வந்து இன்னும் மேலும் இன்க்ரீஸ் ஆனால் இதோட பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள் சொல்கிறான். சொன்னால் அடுத்த செகண்டில் அங்கிட்ட பார்த்தா ஒரு பூச்சி வருது. இந்த பூச்சி வந்தாலே யாருன்னு தெரியும், அந்த கண்ணாடி போட்ட தேவங்க வந்துட்டான். கரெக்டாக வாயை பிளந்துட்டு வரான். அந்த பூச்சியோட வாயை பிளந்துட்டு தலைவன் வரான். தலைவன் என்ட்ரியே வேறு லெவல் தான். ஒரு அந்த மாஸ்டர் படத்தில் ஒரு வில்ல மாதிரி டக்குன்னு வந்துடுறேன். தலைவன் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன், நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சூப்பராக கொண்டிருக்கேம்மா, இவன் கூட வந்து எல்லாரும் செத்துட்டாங்க, நீ மட்டும் எப்படி தப்பிச்சேன்னு தெரில. எல்லாமே பசங்க. என்னோடய பவர் தெரியாமல் பண்ணோன்னே இவளோட பவர் என்னென்னா கண்ணை வச்சு அவள் பவர் வந்து அப்யூஸ் பண்ண முடியும். ஐ பவர் வச்சு அப்யூஸ் பண்ண முடியும். இவளை யாரை மீட்டிங் பண்ணாலும் அவளோட எனர்ஜி அவங்க மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது இவங்க இந்த கண்ணாடி பையனை ட்ரை பண்ண அவன் தான் யாருன்னு தெரியுங்களா, எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தேன்னு அவன்கிட்ட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியல அவனால். அப்படின்னு தோணுச்சு, உன்னால் எனக்கு ஒரு வேலையாகணும், உன்னால் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க. என்ன வேலைன்னா அந்த டீமன் ஹீரோ இருக்கான், டீமனும் அதில் போய் நீ நோட் அவுட் பண்ணணும்னு சொன்னோடனே அடுத்த எபிசோடில் வந்துட்டேன்.